நீதி கதைகள் டிவி. ராமபுரம் ஊர்ல பயங்கரமான மழை. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். காந்தம்மா விறகடுப்புல நாட்டுக்கோழி குழம்பு சமைச்சுக்கிட்டு இருந்தா. இஞ்சி பூண்டை இடிச்சு போட்டு மிளகு தட்டி போட்டதுனால அந்த மனம் வீடு முழுக்க பரவுச்சு. சுப்பையா குளிருக்கு இதமா அடுப்பு பக்கத்திலே உக்காந்துக்கிட்டு இருந்தான். அந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு அவன் நாக்குல எச்சில் தான் ஊறுச்சு. அடடா காந்தம்மா, மனமே மூக்க தொலைக்குதே. மழை பெய்யும் போது சுட சுட சாப்பாட்டுல இந்த கோழி குழம்ப ஊத்தி சாப்பிட்டா சொர்க்கமே தெரியும். ஆமா, வெந்துடுச்சான்னு கொஞ்சம் பாரேன். காந்தம்மா சிரிச்சுக்கிட்டே, ஏங்க அவசரப்படுறீங்க, இருங்க, கறி நல்லா வேகணும்ல, அப்பதானே குழம்பும் நல்லா சுவையா இருக்கும். என்ன குழம்புக்கு மேல மெதுக்குது அப்படின்னா குழம்பு தயாராயிடுச்சுன்னு தான் அர்த்தம். நீங்க போங்க, போய் பாய் போடுங்க, நான் சாப்பாடு கோழி குழம்பு ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வரேன், 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். சுப்பையா ரொம்ப சந்தோஷமா, இன்னைக்கு என் வீட்டுல பண்டிகை, யாரும் வீட்டுல இல்ல, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வரமாட்டாங்க, அதனால நானே இந்த மொத்த கோழி குழம்பையும் ஊத்தி சாப்பிட போறேன் பாரு. சுப்பையா சந்தோஷமா ஹாலுக்கு போய் அங்க பாய் போட்டு சாப்பிட தயாரானா. சரியா அதே நேரத்துலதான் அவன் வீட்டோட கதவை யாரோ டப் டப்னு தட்டினாங்க. வெளியில இருந்து ராமையா, அண்ணே அண்ணி கதவை திறங்க, மழை பெய்து பாருங்க. சுப்பையா பதட்டமா, அட கடவுளே, காந்தம்மா, இது அந்த ராமையாவோட குரல் மாதிரி இருக்கே. இந்த நேரத்துல வந்திருக்கான் பாரு. இப்ப அந்த கோழிக்கறி குழம்பு பாதி அவனுக்கு தான் போக போகுது. நான் ஒரு வாரமா காத்துக்கிட்டு இருந்த குழம்பு எனக்கு இல்லையா? அப்ப காந்தம்மா பதட்டமா சமையலறையிலிருந்து வந்து, ஐயோ, என் தங்கச்சி சீதாவுக்கு நாட்டுக்கோழி குழம்புனா ரொம்ப பிடிக்குங்க, பார்த்தா குண்டா குழம்பையும் அவளே காலி பண்ணிடுவா. ஏங்க, முதல்ல இந்த குண்டா குழம்ப எடுத்துட்டு போய் கட்டலுக்கு கீழே இருட்டா இருக்கல அந்த இடத்துல கோணிப்பைய போட்டு மூடி வைங்க, சீக்கிரமா போங்கங்க. சுப்பையாவும் அந்த குழம்பு குண்டான வாங்கி, நல்ல யோசனை காந்தம்மா, நான் போய் இதை ஒளிச்சு வைக்கிறேன், நீ எதுவும் தெரியாத மாதிரி கதவை தோற. சுப்பையா உடனே உள்ள போய் நாட்டுக்கோழி குழம்ப கட்டலுக்கு கீழே ஒளிச்சு வச்சான். மேல ஒரு கோணிப்பைய போட்டு வச்சான். காந்தம்மா போய் கதவை திறந்தா. அந்த மழையில நடுங்கிக்கிட்டே சீதாவும் ராமையாவும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. சீதா புடவையால தலைய தோட்டிக்கிட்டு, ஐயோ என்னக்கா மழை இது, நாங்க பக்கத்தூருக்கு போயிட்டு வர வழியில தான் இந்த மழை பிடிச்சுக்குச்சு, நாங்க வந்த வண்டியோட சக்கரமும் சேத்துல மாட்டிக்கிச்சுக்கா. ஆமா, நீ குளிரில் உடம்பெல்லாம் நடுங்குது, உள்ள வந்த உடனே கமகமன்னு கறி குழம்பு வாசம் வருது, எதனா விசேஷமா? அப்போ காந்தம்மா அத சமாளிக்கிற விதமா, கறி குழம்பா, எங்க வீட்லயா, நீங்க வேற, ஒரு வாரமா மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, அடுப்பு பத்த வைக்கவே வீட்டுல விறகு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதுல கறி குழம்பு எங்க இருந்து செய்யுது, ஏதோ பக்கத்து வீட்டுல இருந்து அந்த வாசம் வருது போல. அப்போ அங்க வந்த சுப்பையாவும், ஆமா ராமையா, பக்கத்து வீட்டுல ஏதோ சமைக்கிறாங்க போல, எங்க வீட்டுல அடுப்பு கூட பத்த வைக்கல, நேத்து செஞ்ச சாப்பாடு தான், உங்களுக்கு சுடு தண்ணி கூட கொடுக்க முடியாத நிலைமை. காந்தம்மா, அந்த பழைய சோறுல கொஞ்சம் தயிரை கலந்து கொண்டு வந்து கொடு, வந்தவங்க வயிறார சாப்பிடட்டும். சீதா ரொம்ப கவலையா, என்னது பழைய சோறா, இந்த குடல்ல அதை சாப்பிட்டா உடம்புக்கு தான் முடியாம போகும், வேற வழியில சீதா, வீட்டுல வேற எதுவும் இல்ல, சரி ஈர துணியை மாத்திக்கிட்டு நீங்க 2 பேரும் உக்காந்துருங்க, நான் போய் பழைய சாப்பாடு கொண்டு வரேன். ராமையா சீதா 2 பேரும் துணியை மாத்திக்கிட்டு வேற வழி இல்லாம வந்து உக்காந்தாங்க. அப்போ காந்தம்மா நேத்து சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்காக உள்ள போனா. அதே நேரத்துல தான் அந்த ஊரை சேர்ந்த ரங்கையா சோமையா 2 பேரும் அவங்க பொண்டாட்டிங்களோட வெளியூருக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்து திரும்ப ஊருக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. சுப்பையாவோட வீடு தாண்டி போகும்போது அங்க அவங்களுக்கு நல்ல நாட்டுக்கோழி மனம் வந்துச்சு. அவங்க அந்த வாசத்தை பார்த்து, அடடா, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, ஆனா சுப்பையாவோட வீட்டுல இருந்து நாட்டுக்கோழி குழம்பு வாசம் வருது, இந்த கஞ்ச பிசுனாரி கறி குழம்பு கூட செய்வானா? ஆமா ஆமா, இங்க இருந்து தான் குழம்பு வாசம் வருது, வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. ரங்கையா மெதுவா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தான். உள்ள ராமையா சீதா 2 பேருமே அவங்க முன்னாடி வாழை இலையில பழைய சோறு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சுப்பையா கட்டிலுக்கு கீழே இருக்கிற பாத்திரத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதையும் ரங்கையா கவனிச்சான். சோமையா, அந்த சுப்பையாவுக்கு எவ்வளோ நல்ல மனசு பாரேன், வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, கறி குழம்ப கொடுக்காம பழைய சோறை போட்டு கொடுத்துருக்கான், அவங்க கிட்ட என்ன நாடகத்தை போட்டானோ என்னமோ, பாவம் அவங்களும் அதை நம்பி ஏமாந்து இருக்காங்க. அடிப்பாவி, சொந்த தங்கச்சி வீட்டுக்கு வந்தா ஒரு கோழி குழம்பு கூடமா போட மாட்டா? அண்ணன்,
எப்படியாவது அந்த கோழி குழம்பு அவங்களே வெளியில எடுத்து அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி செய்யணும்னே அதை நான் பார்த்துக்கறேன். அப்படின்னு சொல்லி ரங்கையா வேக வேகமா சுப்பையாவோட வீட்டு கதவை தட்டினான். சுப்பையா பதட்டமா யார் அது, அதுவும் இந்த மழையில? அப்படின்னு சொல்லி போய் கதவை திறந்தான். உடனே ரங்கையா வீட்டுக்குள்ள வந்தான். சுப்பையா, உடனே வெளியில போயிடு. அட கடவுளே, எவ்வளோ பெரிய பாம்பு வந்துச்சு தெரியுமா? அப்போ சோமையாவும் உள்ள வந்து ஆமா சுப்பையா, பொத்துக்குள்ள தண்ணி போய் பொத்துக்குள்ள இருந்த பெரிய பாம்பு வெளியில வந்து கதவை சந்து வழியா உங்க வீட்டுக்குள்ள போனதை என் கண்ணால பார்த்தேன். ஆமாண்ணே, என் கண்ணார நான் பார்த்தேன். 7 அடி பாம்பு எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோ என்னவோ. பாம்புன்னு சொன்னதும் சுப்பையா, ராமையா, காந்தம்மா, சீதா 4 பேருக்கும் கூட பயம் பிடிச்சுக்குச்சு. ஐயோ, 7 அடி பாம்பா? ஏன்ன எங்கன போனதை பாத்தீங்க? அது வேற எங்கேயும் போகல காந்தம்மா, என் கண்ணால பார்த்தேன். உங்க வீட்டுக்குள்ள ஒரு கட்டில் இருக்குல்ல, அந்த கட்டிலுக்கு கீழே ஒரு கோணிப்பை இருக்கு, அதுக்குள்ள போனதை பார்த்தேன். கட்டலுக்கு கீழே கோணிப்பைக்குள்ள அப்படின்னு சொன்னதும் சுப்பையாவுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. ஏன்னா அவன் கோழிக்கறி குழம்பு ஒளிச்சு வச்சிருக்கிறது அதே கட்டலுக்கு கீழே தானே. கட்டிலுக்கு கீழே பாம்பு எப்படி போகும் ரங்கையா? நீங்க ஏதோ தப்பா பார்த்துருக்கீங்க. அங்கெல்லாம் அது போக வாய்ப்பில்லை. நீங்க வீட்டுக்கு போங்க. ஏன் சுப்பையா, கண்ணால பார்த்துட்டு உள்ள வரோம், நீ என்னமோ இல்லைன்னு சொல்றியே. அப்புறம் அது உன்னை கடிச்சா நாளைக்கு யாரு பார்க்கறது? ரங்கையா, ஒரு பெரிய குச்சியை கொண்டு வா. கட்டிலுக்கு கீழே இருக்கிற பாம்பை நான் எடுக்கிறேன். ஐயா, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? அந்த குச்சியை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஓரமா போங்க. நான் ஊர்ல பாம்பெல்லாம் பிடிப்பேன். இந்த பாம்பை நான் பார்த்துக்கறேன். சுப்பையா அதை கேட்டு பதட்டமா, டே ராமையா, வேணாண்டா. பாம்பு அங்கேயே இருந்தாலும் நாம வேணும்னா வெளியில போய் உக்காந்துக்கலாம். கொஞ்ச நேரத்துல அது போயிடும். கட்டிலுக்கு கீழலாம் எதுவும் போய் தேடாத. காந்தம்மாவும் பதட்டமா, ஆமா, அந்த கட்டலுக்கு கீழே போகாதீங்க. அங்க அங்க எங்களுக்கு முக்கியமான பொருள் எல்லாம் இருக்கு. அப்ப ரங்கையா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே, உசுரை விட பொருளுங்க பெருசா போச்சா காந்தம்மா? ராமையா, நீ குச்சி எடுத்துட்டு போய் கட்டிலுக்கு கீழே அடி, பாம்பு வெளியில வரும். சரிங்க அண்ணே. ஐயோ ராமையா, சொன்னா கேளு. குச்சியால அங்க அடிச்சா பாம்பு வெளியில வராது. அங்க வச்சிருக்கிற நாட்டுக்கோழி குழம்பு பானை தான் உடைஞ்சு போகும். சுப்பையா வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்த உடனேயே அந்த அறையில எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ராமையா கூட ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். சீதாவும் ஆச்சரியமா, நாட்டுக்கோழி குழம்பா? கட்டலுக்கு கீழே நாட்டுக்கோழி குழம்பா? ரங்கையா குனிஞ்சு கட்டலுக்கு கீழே இருக்கிற அந்த நாட்டுக்கோழி குழம்பு குண்டான வெளியில எடுத்தாரு. அதோட மூடிய திறந்த உடனே அதோட மனம் வீடு முழுக்க பரவுச்சு. அப்ப சோமையா சிரிச்சுக்கிட்டே, அடடே, என்ன சுப்பையா, நாங்க பார்த்த பாம்பு கட்டிலுக்கு கீழே போய் இப்படி குழம்பா மாறி இருக்கு. இப்படிப்பட்ட அதிசயத்தை நாங்க எங்கேயும் பார்த்ததில்ல. லிங்கம்மா சிரிச்சுக்கிட்டே காந்தம்மாவை பார்த்து, ஏண்டி காந்தம்மா, 3 நாளா அடுப்பு எரியலன்னு சொன்ன, அப்ப இந்த நாட்டுக்கோழி குழம்பு எந்த அடுப்புல செஞ்ச? பக்கத்து வீட்டுக்காரங்க அடுப்புல போய் செஞ்சியா? சுப்பையா, காந்தம்மா 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராமையா, அண்ணே, அண்ணி, நாங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு வந்து அந்த நாட்டுக்கோழி குழம்பை எங்களுக்கு போட விருப்பம் இல்லாம தான் இப்படி ஒளிச்சு வச்சிங்களா? எதுக்கு போய் சொன்னீங்க? எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன சொல்ல போறோம்? சரின்னு பட்டினியா கூட படுத்திருப்போமே. பாத்தியா ராமையா, இவங்க எந்த அளவுக்கு சுயநலமா இருக்காங்கன்னு. இவங்க குழம்பு ஒளிச்சு வச்சத நாங்க ஜன்னல் வழியா பாத்துட்டோம். இவங்க கையாலேயே அந்த குழம்பு வெளியில கொண்டு வரேன்னு ரங்கையா என்ன சொன்னாரு, அத அவரு செஞ்சு காட்டிட்டாரு. சுப்பையா, நம்ம வீட்டுக்கு வரவங்க நம்ம மேல பாசத்துல வருவாங்க. வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம நாம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறது நல்ல எண்ணம் கிடையாது. எப்பவுமே சாப்பாட்டை பங்கு போடு. அப்பதான் அந்த சாப்பாட்டுக்கும் மதிப்பு இருக்கும். அதோட அந்த சாப்பாட்டோட சுவையும் அதிகமாகும். எப்பதான் புரிஞ்சுக்க போறியோ? சுப்பையாவுக்கு அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுது. அவன் கஞ்ச புத்தியால இன்னைக்கு அவன் அவமானப்பட்டு வேற நின்னுக்கிட்டு இருந்தான். சுப்பையா ரொம்ப கவலையா, என்ன மன்னிச்சிடு ராமையா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா கோழி குழம்பு செஞ்சோமா, அதை நானே சாப்பிடணும்னு ஆசையில தான் ஒளிச்சு வச்சிட்டேன். நான் பண்ணது தப்பு தான், எனக்கு அது புரியுது. இனிமே இப்படி செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிடு சீதா. தங்கச்சி வீட்டுக்கு வந்தா அவளுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவ கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கறவ தான் அக்கா. ஆனா நான் ஒரு அக்காங்கிறதையே மறந்துட்டேன் பாரு. சீதா சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லக்கா,
நீ பண்ணது தப்புன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும் விடு. ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, சரி சரி, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இப்போ அந்த கோழிக்கறி குழம்ப கொண்டு வாயேன், வாசம் மூக்க தொலைக்குது. சுப்பையா, நீ சமைச்ச அந்த கோழிக்கறி குழம்பு எல்லாருக்கும் பத்துமா? பத்தலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமா ஊற்றி சாப்பிடுவோம். சுப்பையா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் நாங்கள் வச்சா நிறைய தான் வைப்போம். நாங்கள் மட்டும் இல்லை, எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அது பத்தும். காந்தம்மா, போய் அந்த குழம்ப கொண்டு வந்து எல்லாருக்கும் பரிமாறு. காந்தம்மா சந்தோஷமா எல்லாருக்குமே வாழை இலையை போட்டு அதுல சுட சுட சாப்பாடு கூடவே மணக்க மணக்க கோழி குழம்பையும் ஊத்துனா. அந்த கோழி குழம்பு உண்மையிலே ரொம்ப சுவையா இருந்துச்சு. எல்லாரும் காந்தம்மாவை பாராட்டிக்கிட்டே அந்த நாட்டுக்கோழி குழம்ப வயிறார மனசார சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில மழை நின்னுடுச்சு. ராமையா சீதா 2 பேரும் சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. அன்னையில இருந்து சுப்பையா காந்தம்மா வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வீட்டுக்கு வந்தவங்கள நாம நல்லபடியா மதிச்சு அனுப்பணும். இதுதான் நம்மளுடைய வழக்கம் பழக்கம் எல்லாமே. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க வயிறார சாப்பிடுறத பார்த்து நம்ம மனசு நிறைவடையணும். அதுதான் நல்லவங்களுக்கு அழகு. அந்த ஊர்ல இது மழைக்காலம். என்ன சுந்தரம், இந்த மழைக்கு நம்ம ஆத்து தண்ணி எல்லாம் பொங்கி ஊருக்குள்ள வரும் போலயே. நாம எல்லாரும் போய் தங்குறதுக்கு இந்த ஊர்ல ஒரு நல்ல வீடே இல்லை. என் குதிரை வண்டி சக்கரம் கூட சேத்துல மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துது. சரியா சொன்னீங்க ஐயா, இப்படி ஒரு மழை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வண்டியை அங்கேயே விட்டுட்டு வந்தது நல்லதா போச்சு, இல்லைன்னா நாம அங்கேயே மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா என்ன குளிருது, எங்க போய் தங்குறதுன்னு தான் தெரியல. ஏங்க, என் பட்டு புடவை என் நகை எல்லாமே நனைஞ்சு போச்சு. குளிர்ல எனக்கு ஜுரமே வந்துரு போல. பக்கத்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வர வழியில இப்படி மாட்டிக்கிட்டோம். சீக்கிரமா இங்க தங்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க. கனகம்மா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அதோ அங்க அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு குடிசையில விளக்கு எரியுது பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரிக்கு மட்டும் அவங்க வீட்டுல இடம் கேட்டு நம்ம தங்கிடலாம். என்ன பார்வதி, நான் ஊர்லயே பெரிய மனுஷன், எனக்கு 6 மாடி வீடு இருக்கு. நான் போய் அந்த சேரும் சகதியுமா இருக்கிற ஏழை வீட்டு முன்னாடி போய் நிக்கணுமா? அது முடியாது. வேற எதனா நல்ல வீடா இருக்கான்னு கொஞ்சம் பாரு. ஐயா, இந்த இருட்டுல இவ்வளவு மழையில வேற வழி இல்லைங்க ஐயா. நாம இப்ப கௌரவத்தை பார்த்தா உயிர் போயிடுங்க ஐயா. முதல்ல உயிரை காப்பாத்திக்கலாம், அதுக்கப்புறமா கௌரவத்தை காப்பாத்தலாம். என் பேச்ச கேட்டு என் கூட அங்க வாங்க ஐயா. எல்லாரும் சேர்ந்து பத்ரையாவோட வீட்டு கதவை தட்டினாங்க. சத்தத்தை கேட்டு பத்ரையாவும் வெளியில வந்தான். அட ஐயா, நீங்களா? இந்த மழையில இந்த ஏழையோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஐயோ, எல்லாரும் நனைஞ்சு போயிருக்கீங்களே. வாங்க ஐயா, உள்ள வந்து உட்காருங்க. என் வீடு சின்ன வீடு தான், ஆனா இந்த குளிர்ல இருந்து உங்களை காப்பாத்தும். அப்போ லக்ஷ்மி வெளியில வந்து, ஏங்க, யாரு வந்திருக்காங்க? ஐயோ அம்மா, நீங்களா? பார்வதி அம்மா, என்ன எப்படி நனைஞ்சு போயிருக்கீங்க? ஐயோ, உடம்பெல்லாம் நடுங்குது பாருங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. உங்களுக்கு தொடச்சிக்கிறதுக்கு நான் துண்டு கொடுக்கறேன். எல்லாருமே உள்ள கூட்டிட்டு போய், என்ன பத்ரையா இது? உன் வீடு ஏன் இப்படி இருக்கு? தரை எல்லாமே மண்ணு தரையா இருக்கு, அங்கங்க தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு வீடா? என் வீட்டு மாட்டு கொட்டகை கூட இதை விட ரொம்ப நல்லா இருக்கும். ஏங்க, கொஞ்சம் வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? பாவம், அவங்க நம்மள வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. தண்ணி விழாத இடமா பார்த்து பாயும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு இடம் கிடைக்கிறதே அதிசயம். ஆமாங்க அண்ணே, பாவம் பத்ரையா அண்ணன் மனசு எவ்வளவு நல்ல மனசு. அவரு ஏழையா இருந்தாலும் வீட்டுல தங்குறதுக்கு இடம் கொடுத்திருக்காரு. அவரை நாம கஷ்டப்படுத்த கூடாது இல்லையா? ஐயா, நீங்க பெரிய மனுஷன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கறேன். நீங்க என் வீட்டுக்கு வந்ததுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. நீங்க உட்கார நான் பாய் போடுறேங்க. மழை குறையிற வரைக்கும் இங்க ஓய்வெடுத்துக்கோங்க ஐயா. உங்களுக்கு எந்த குறையும் வராம நான் கண்டிப்பா பாத்துக்கறேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா உள்ள இருந்து ஒரு அருமையான மனம் வர ஆரம்பிச்சது. அடடே, என்ன சூரையா, நல்ல மனம் வருதே. இந்த மனத்துக்கு எனக்கு பசி வேற அதிகமாகுது. காலையில அந்த கல்யாண வீட்டுல வேற நான் சரியா சாப்பிடல. இந்த வாசத்துக்கு பசி ரொம்ப அதிகமாகுது. என்ன சமைச்சிருக்கீங்க? ஆமாங்க, இது சாதாரணமான மாதிரி தெரியல. மசாலா எல்லாத்தையும் போட்டு ஏதோ நெய்யில தாளிக்கிற மாதிரி இருக்கு. வாசம் ரொம்ப அருமையா வருது. அந்த வாசத்துக்கு எனக்கு பசி வர பல மடங்கு அதிகமாகுது.
லக்ஷ்மி, என்ன உள்ள ஏதாவது சமைக்கிறியா? எங்க வீட்லயும் சமையல்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சமைச்சா கூட இவ்வளவு நல்ல மனம் வராது. உள்ள நீ ஏதோ சமைக்கிற போல. என்ன சமைக்கிற? உண்மையே சொல்லு. அப்ப லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, பெருசா ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு என் வீட்டுக்காரரு ஆத்துக்கு போனாரா, அப்போ வலையில ஒரு பெரிய மீன் மாட்டுச்சு. அந்த மீனுனா அவருக்கு உசுரு. அந்த மீன் கிடைச்சா மட்டும் நாங்க வீட்ல தான் சமைச்சு சாப்பிடுவோம். இப்போ அந்த மீனை வச்சு மசாலா தட்டி பிரியாணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப சூரையா அதை கேட்டு ஆச்சரியமா, என்னது, மீன் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் காலையிலேயே என் வீட்டு ஆளுங்களை அனுப்பி ஆத்துல இருந்து மீனை பிடிச்சிட்டு வர சொன்னனே, எதுவும் கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் மீன் எங்க இருந்துடா கிடைச்சது? ஐயா, எனக்கு சாதாரணமா மீன் வலையிலேயே மாட்டாது. ஆனா எப்பவாவது மாட்டோம். இன்னைக்கு மாட்டினது ரொம்ப அரிதான மீன். இந்த மீன் மாட்டினா மட்டும் நான் சந்தைக்கு கொண்டு போய் விற்க மாட்டேன். அதை வீட்டுக்கு கொண்டு வந்து எப்பவுமே சமைச்சு தான் சாப்பிடுவேன். லக்ஷ்மி சுட சுட செஞ்ச அந்த மீன் பிரியாணிய கொண்டு வந்து வச்சா. அம்மா, இன்னைக்கு இந்த ஏழையோட வீட்டுல இந்த மீன் பிரியாணி தாம்மா இருக்கு. நீங்க பெரிய வீட்டை சேர்ந்தவங்க, உங்க வீட்டுல வகை வகையா சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட இது தவிர வேற எதுவும் இல்ல. எதுவும் தப்பா நினைச்சுக்காம இந்த பிரியாணியை சாப்பிடுங்கம்மா. ஐயோ லக்ஷ்மி, இதுல என்னமா நினைக்கிறதுக்கு இருக்கு? பசி நேரத்துல இலையில சாப்பாடு போட்டா என்ன, தட்டுல போட்டா என்ன? எனக்கு இப்பவே அந்த மீன் பிரியாணிய சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஐயா, நீங்க கூட உக்காந்து சாப்பிடுங்க. ஆனா சூரையா மட்டும் ரொம்ப திமிரா, இல்ல சுந்தரம், எனக்கு இங்க சாப்பிட வேண்டாம். ஏன் தகுதி என்ன, இவங்க தகுதி என்ன? நான் போய் இந்த வீட்ல உக்காந்து இந்த இலையில சாப்பாடு போட்டு சாப்பிடணுமா? அதுக்கு பதிலா நான் பட்டினியாவே இருப்பேன். ஏங்க, திமிருக்கும் கூட ஒரு அளவு இருக்கணுங்க. நீங்க ரொம்ப அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பசி வரும்போது சாப்பாடு கிடைச்சா சாப்பிடணும். சரி, நீங்க பட்னியாவே இருங்க. எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. பேசாம நாங்க 3 பேரை மட்டும் சாப்பிட்டுடுறோம். பார்வதி பிரியாணியை சாப்பிட்டு பார்த்து, ஆஹா லக்ஷ்மி, சும்மா சொல்லக்கூடாது. உன் கையில பெரிய வித்தையை வச்சுக்கிட்டு இருக்க போலியே. இந்த மீன் பிரியாணியை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல. இவ்வளவு சுவையா சமைக்க தெரியுமா? அண்ணன், நீங்களும் இந்த சாப்பாடை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. ஐயா, தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க ஐயா. பசி அப்படிங்கிறது ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒண்ணுதான். எங்க வீட்டுல சாப்பாடு சாப்பிட்றதால உங்க கௌரவம் குறையாது. நீங்க எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி. உங்களை பட்டினியா போட்டுட்டு நாங்க சாப்பிடவும் முடியாது. தயவு பண்ணி கொஞ்சமா சாப்பிடுங்க ஐயா. சூரையாவுக்கும் பசி அதிகங்கிறதுனால அந்த மனமும் அவனை வா வான்னு கூப்பிடுறதுனால சரின்னு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து அவன் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அடடே, என்ன இது அதிசயம்! இவ்வளவு சுவையா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே. என் வீட்டுல எத்தனை சமையல்காரனுங்க இருக்கானுங்க, இவ்வளோ நல்லா சமைச்சு கொடுத்ததே இல்ல. ஆனா நீ ஒரு சாதாரண ஏழையாச்சே, உன்னோட வீட்டு சமையல் எப்படி இவ்வளோ சுவையா இருக்கு? அப்போ லக்ஷ்மி சந்தோஷமா, ஐயா, அதுல பெருசா ஒண்ணும் இல்லைங்கய்யா. அந்த மீனுக்குனே தனியா சுவை இருக்கும். மனசார அன்போடு சமைச்சா கஞ்சியும் கூட ருசிக்கும் அப்படின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. பாத்தீங்களா ஐயா, நீங்க தகுதி கௌரவம்னு சொல்லி இருந்தா இந்த அருமையான சாப்பாட்டை சாப்பிட்ருக்க முடியாது. மண் வீடா இருந்தாலும் மனுஷங்களோட மனசு நல்லா இருந்தா எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பத்ரையா நிரூபிச்சிருக்காரு. ஆமா சுந்தரம், பத்ரையா கிட்ட இருக்கிற சொத்து அவனுடைய மண் வீடு கிடையாது, அவனுடைய நல்ல மனசு. மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்த நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வயிறார சாப்பாடு போட்டிருக்கா அப்படின்னா அவன் மனசு எவ்வளவு நல்ல மனசு. அப்ப அதை கேட்டு சூரையா, என்ன மன்னிச்சிடு பத்ரையா. பணம், தகுதி, கௌரவம்னு உன்னை நான் அவமானப்படுத்திட்டேன். உன் வீட்டை பத்தி தப்பு தப்பா பேசிட்டேன். ஆனா இன்னைக்கு உன் வீட்டுல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன். என் 6 மாடி வீட்டுல கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷமும் உன்னோட வீட்டுக்குள்ள இருக்கு. உண்மையாவே எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஐயோ ஐயா, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? நான் ஏதோ வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டேன், அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது நம்முடைய கடமை தானங்க ஐயா. நான் என்னுடைய கடமையை மட்டும்தாங்க ஐயா செஞ்சேன். நீங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். பத்ரையா, லக்ஷ்மி, நீங்க செஞ்ச உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். மழை நின்னு போச்சு. சரி, நாங்க கிளம்புறோம். நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவியையும் நீங்க போட்டு மீன் பிரியாணியையும் நான் மறக்கவே மாட்டேன். பத்ரையா, நாளைக்கே ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். உன்னோட வீட்டு கூரைய அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. நீ வேண்டான்னு மட்டும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு என்னோட பசியாத்தி என் உசிரை காப்பாத்தி இருக்க.
உனக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன். எல்லாரும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புனாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, உண்மையான சொத்துங்கிறது பெரிய மாடி வீடோ இல்ல கை நிறைய பணமோ இருக்கிறதோ இல்ல, நல்ல மனசு, மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம். அந்த எண்ணம் பத்ரையா கிட்டயும் லக்ஷ்மி கிட்டயும் இருந்துச்சு. அதுதான் அவங்களுடைய உண்மையான சொத்து. அது ஒரு அழகான சின்ன கிராமம். சுத்திலும் பச்சை பசேல்னு பெரிய ஆறு குளத்தோட பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அந்த ஊர்ல இப்ப வெயில் இல்ல, ஆகாயம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அந்த ஊர்ல இடி மின்னல் சத்தம் எதுவுமே இல்லாம மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு சின்னதா தூறல் மட்டும்தான் விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா என்ன, அந்த தூறல் தொடர்ந்து விழுந்துகிட்டு இருந்ததுனால ஊர்ல இருக்கிற தெருவெல்லாம் சேராயிடுச்சு. ராஜையா அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய நண்பனான ரங்கையாவும் பக்கத்துல தான் இருந்தான். ரங்கையா, இந்த மழையை பாத்தியா? விடாம தூறல் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இப்பதான் கசகசன்னு இருக்கு. ஆனா சின்ன வயசுல மழை பெய்யும் போது சேராவே இருந்தாலும் நாம இறங்கி அதுலயே ஓடுவோம். ஆமா ராஜையா, ஆனா நம்மளை விடு, நாம வீட்டுக்குள்ள உக்காந்துக்கலாம். ஆனா வெளியில இந்த வாயில்லாத ஜீவன்கள் தான் ரொம்பவே கஷ்டப்படும். ஆனா என்ன பண்றது? சரி, இந்த மழைக்கு எதமா வீட்டில் எதனா சுட சுட செய்வீங்களே, என்ன சமையல்? வேற என்ன பெருசா பண்றது? இந்த மழையில சந்தைக்கு போக முடியல, வீட்டில் காய்கறி இல்லை, உள்ள ரங்கம்மா எதையோ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. எதை செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ரங்கம்மா உள்ள இருந்து வெளியில வந்து, ஏங்க உங்களுக்கு தெரியுமா, நம்ம வீட்டு தோட்டத்துல கத்திரிக்காய் கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது. காலையில நான் தோட்டத்துக்கு போகும்போது பார்த்தேன். கொத்து கொத்தா இருக்கிற கத்திரிக்காய் எடுத்துட்டு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் போடலாம். ஆனா என்ன, வீட்டுல எண்ணெய் ரொம்ப கம்மியா இருக்கு. கடைக்கு போகலனாலும் இந்த மழை பெஞ்சு உசுர எடுக்குது. என்ன கத்திரிக்காயா? அதுவும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காவை போட்டு சமைச்சா குண்டாவா சாப்பாடு செஞ்சாலும் சாப்பிடலாம். ஐயோ, ஆனா எண்ணெய் இல்லைங்கிறியே. வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா இந்த மழை வேற விட்டப்பாடு இல்லை. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா எனக்கும் பிடிக்கும்க்கா. என் பொண்டாட்டி லக்ஷ்மி நேற்று அவள் பிறந்த வீட்டுக்கு போனப்போ செக்கில் ஆட்டின எண்ணெய் கொண்டு வந்திருக்கா. அந்த நல்லெண்ணெய் வாசம் எங்கள் வீடு முழுக்க மணக்குது. இருங்க, நான் போய் உடனே கொஞ்சம் கொண்டு வரேன். நல்லதா போச்சுண்ணே. நீங்க எண்ணெயை கொடுத்தீங்கன்னா அந்த எண்ணெயை ஊற்றி நானும் குழம்பு செஞ்சு எல்லாரும் சாப்பிடலாம். இந்த மழையில தனியா உட்காந்து சாப்பிட்றதுல என்ன சுகம் இருக்கு? நீங்க போய் எண்ணெயை மட்டும் இல்லை, லக்ஷ்மியையும் கூட்டிக்கிட்டு வாங்க, சமைச்சு நாம இங்கே சாப்பிட்டுடலாம். ரங்கையா சரி அப்படின்னு சொல்லி எண்ணெய் கொண்டு வர அவன் வீட்டுக்கு போனப்போ ராஜையா ரங்கம்மா 2 பேரும் பின்னாடி தோட்டத்துல மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கிற கத்திரிக்காய பறிச்சாங்க. ஒவ்வொரு கத்திரிக்காவும் நீல நிறத்துல பாக்குறதுக்கு பளபளன்னு ஜொலிச்சுது. மழைத்துளி கத்திரிக்காய் மேல விழுந்து முத்து மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஒரு கையில கொடைய பிடிச்சுக்கிட்டு ரங்கையாவோட பொண்டாட்டி லட்சுமி அந்த பக்கமா வந்தா. என்னக்கா, இந்த மழையில போய் கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டு இருக்க? மழையில நனையிறதுனால குளிர் எடுக்கல? எனக்கு இப்பவே போர்வை போத்திக்கிட்டு படுக்கலாம் போல இருக்கு. வா லட்சுமி, உனக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அண்ணன் எண்ணெயை கொண்டு வரேன்னு உங்க வீட்டுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு எங்க வீட்டுல கத்திரிக்காய் குழம்பு. இந்த மழையில சமைச்சு எல்லாரும் ஒன்னா உக்காந்து சாப்பிடலாம். அடடா, உன் கையால நீ என்ன கத்திரிக்காய் சமைச்சு கொடுக்குற அப்படின்னா நான் என்ன வேணாம் நான் சொல்ல போறேன். இப்ப நான் மட்டும் எங்க போய்கிட்டு இருக்கேன்? நம்ம பக்கத்து தெருவுல நம்ம ராமையன வீடு இருக்குல்ல, அங்க தேங்காய் வெட்டினாங்களாமா. அதான் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல கேட்டுட்டு வரலான்னு போறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல கடைசியில் இந்த தேங்காய் துருவல தூவுனா சுவை நல்லா இருக்கும். சரியா சொன்னமா லக்ஷ்மி, நமக்கு இவ்வளவு வயசானாலும் சின்ன வயசுல சாப்பிட்ட அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப மறக்கறதில்ல. ரங்கையா, சீக்கிரமா வா. ரங்கையா எண்ணெய் பாட்டில எடுத்துக்கிட்டு வந்தான். இதோ வந்துட்டேன் ராஜையா. பாத்தியா, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல. லக்ஷ்மி, நீ எப்ப இங்க வந்த? சரி, வாங்க வாங்க, சமையல் வேலை ஆரம்பிக்கலாம். சரி வா லட்சுமி, நம்ம 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் அடுப்பை பற்ற வச்சு சமையல ஆரம்பிக்கலாம். நல்ல வேலையா நேத்தே கொஞ்சம் காஞ்ச விறகு வீட்டுக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன். அதை வச்சு இன்னைக்கு சமையல முடிச்சிடலாம். கொஞ்சோண்டு புகை வரும், இருந்தாலும் அதுக்கப்புறம் நெருப்பு பிடிச்சிக்கும், குளிருக்கும் இதமா இருக்கும். அப்படி ரங்கம்மா லட்சுமி 2 பேருமே சமையலறைக்குள்ள போனாங்க. ராஜையா ரங்கையா 2 பேருமே திண்ணையில உட்காந்துக்கிட்டு அந்த காலத்து கதைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நடுவுல எப்படி ஒரு பந்த பாசம் இருந்துச்சுன்னு அவங்க பேச்சு மூலமா தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல ஒரு வீட்டுல சமைச்சா அந்த ஊரே சாப்பிடலாம். என்னமோ ரங்கையா, அப்பெல்லாம் மழை பெஞ்சாலும் ஊருக்கு மத்தியில் உட்காந்துக்கிட்டு ஊரு கதை உலக கதையெல்லாம் பேசுவோம். இப்பெல்லாம் அவங்க வீட்டில் தான் இருக்கும், மழையால தான் நம்ம ஒன்றா பேசுகிறோம். ஆமாம் ராஜையா, அந்த காலத்தில் நம்ம தாத்தாங்களாம் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்களாம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க?
நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டு மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டா பாரம் குறைஞ்சிடும். அப்போ உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்கள் தாத்தாவும் என்கிட்ட கதை கதையாக சொல்லுவார். அந்த காலத்தில் கத்திரிக்காய் தான் எல்லா காய்கறிக்கும் ராஜாவாமா. அதை வச்சு எல்லா குழம்பையும் செய்வாங்களாமா. அதில் என்ன செஞ்சாலும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வராதுன்னு சொல்லுவார். அதை தான் நாம் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். அப்போ உள்ள இருக்கிற ரங்கம்மா, ஏங்க மசாலா அரைக்கணும், அந்த உரலை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவுங்க, மழை தண்ணியை பிடிச்சி கழுவுங்க, அப்பதான் நல்லா சுத்தமாகும். நான் வந்து மசாலாவை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். சரி ரங்கம்மா, இதோ இப்பவே சுத்தம் பண்ணுறேன். ராஜையா எழுந்திருச்சு போய் உரலை நல்லா கழுவி கொண்டு போய் உள்ள வச்சுட்டான். இப்போ ரங்கம்மா அதுல இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சம் மிளகா தனியா எல்லாத்தையும் போட்டு வறுத்து அரைக்கும் போது அதுல இருந்து வர சத்தம், அந்த மனம் அந்த வீடு முழுக்க கூட பரவ ஆரம்பிச்சிடுச்சு. லக்ஷ்மி அந்த கத்திரிக்காய 4 துண்டா வெட்டி அத உப்பு தண்ணியில போட்டு ஊற வச்சா. இந்த கத்திரிக்காயை வெட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. மழை காலம் இல்ல, உள்ள பூச்சி போட்டு இருக்கும். பார்த்து பார்த்து தான் வெட்டி போடணும்லக்கா. ஆமா ஆமா, அதனாலதான் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து வெட்டி உப்பு தண்ணியில போட்டுக்கிட்டு இருக்கோம். தோட்டத்துல விளைஞ்ச காய் இல்ல, எந்த ரசாயனமும் கலந்ததே இல்ல. ஆமா, உன் வீட்டுக்காரருக்கு காரம் கொஞ்சம் கூட இருந்தாதான் அவரு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாருல. அப்போ அதை கேட்டு ரங்கையா, ஆமா அண்ணி, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பெல்லாம் காரசாரமாக இருந்தாதான் 4 வாய் சாப்பாடு கூட இறங்கும். ஆமாம், சோறு எதில் வடிக்கிறீங்க? ஸ்டீல் பாத்திரத்தில் வடிக்காம மண் பாத்திரத்தில் வடிங்க, இன்னும் நல்லா இருக்கும். மண் பாத்திரத்துல தான் சமைக்கிறாங்க. அந்த அக்கா என்னைக்கு ஸ்டீல் பாத்திரத்துல சமைச்சிருக்காங்க? மண் பாத்திரத்துல சமைச்சா சுவை அதிகமா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ரங்கையா, சின்ன வயசில் இப்படி மழை பெய்யும் போது வேர்க்கடலையை வேக வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்காக அடிச்சுக்குவோமே, எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த காலமே காலம்தான். ஆமாம் ரங்கையா, அந்த காலத்தில் நமக்கு சரியாக சாப்பாடு கூட கிடைக்காது. அப்பா அம்மா விட்டுட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே விளையாடிக்கிட்டே சாயந்தரம் வரைக்கும் ஓட்டிடுவோம். என்ன இருந்து என்ன, அந்த காலத்து நட்பு மாதிரி வருமா? கொஞ்ச நேரத்துல சமையல் வேலை முடிஞ்சது. ஒரு பக்கம் சாதமும் வெந்தாச்சு, இன்னொரு பக்கம் கத்திரிக்காய் குழம்பும் வெந்தாச்சு. ரங்கம்மா போய் வாழை இலைய பறிச்சுக்கிட்டு வந்தா. குழம்பு கொதிக்கும் போது வர மனம் அந்த வீடு முழுக்க பரவி எல்லாருடைய பசிய 2 மடங்கு அதிகமாக்குச்சு. ஏங்க, எல்லாரும் இன்னும் திண்ணையில என்ன பண்றீங்க? உள்ள வாங்க, சாப்பாடு தயாராயிடுச்சு, சூடா இருக்கு. இந்த மழை பெய்யும் போது இந்த குளிருக்கு நாம சூடா சாப்பிட்டாதான் அது சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சீக்கிரம் வாங்க. அக்கா, நான் கொண்டு வந்த தேங்காய் துருவல மேல தூவி விட்டியா? அப்பதான் சுவை இன்னும் அதிகமா இருக்கும். எண்ணெய் மிதக்குது குழம்புக்கு மேல, அது பாக்குறதுக்கே நல்லா அழகா இருக்கு. அட அட அட, அந்த கலரே நல்லா இருக்கு. சிகப்பாவும் இல்லாம மஞ்சளாவும் இல்லாம நடுவுல ஒரு கலரு. சாப்பாட்டை போட்டு அந்த குழம்பு அதுக்கு மேல ஊத்து. ரங்கையா சாப்பாடு சாப்பிட்டு, அட அட அண்ணி, சும்மா சொல்லக்கூடாது. அந்த மசாலாவோட மனமும் நல்லா வெந்திருக்கிற கத்திரிக்காயும் எல்லாம் சேர்ந்து குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. நான் 2 குண்டா சோறு சாப்பிடுவேன். உங்க எல்லாருக்கும் செஞ்ச சாப்பாடு பிடிச்சிருந்தா எங்களுக்கு அதுவே போதும். இந்த மழையால ஒரு வாரமா நம்ம யாருக்குமே வேலை இல்ல. இருந்தாலும் ஏதோ இருக்கிறத வச்சு சந்தோஷமா சமைச்சு சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷமே தனிதான். உண்மைதாக்கா, இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா இருக்கிறதே பெரிய விஷயம். எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டத்தை பெருசா பேசிக்கிட்டு மத்தவங்க கஷ்டத்தை மறந்துட்டு அவங்க கஷ்டம்தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. பாத்தியா ரங்கையா, வெறும் ஒரு கத்திரிக்காய் குழம்பு நம்மள ஒன்னா சேர்த்துருக்கு. இதான் கிராமத்து வாழ்க்கை. இருக்கிறத வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழறது. இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? பின்ன சும்மாவா ராஜையா? ஒன்னா வாழும்போது தான் சந்தோஷம் கிடைக்கும்னு பெரியவங்க நம்மள சொல்லி வளர்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறத வச்சு வயிறார ஆக்கி சாப்பிட்றது தான் சந்தோஷம். வெளியில தூரல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. 4 பேருமே சுட சுட சாதத்தோட சுட சுட குழம்ப ஊத்திக்கிட்டு சந்தோஷமா வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாரமா வேலைக்கு போகாம கையில வருமானமே இல்லைனாலும் கூட தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்த கத்திரிக்காயும் பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்த எண்ணெயை வச்சு சமையல் செஞ்சு சாப்பிட்டு மனசுக்குள்ள இருக்கிற கவலை எல்லாத்தையுமே சாப்பிட்டே மறந்தாங்க அவங்க 4 பேரும். ஏங்க, இந்த எண்ணெய் கத்திரிக்காவுக்கு கலந்த மசாலா கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன், அது போடவா? சாதத்தோட கலந்து சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்கும். பரவாயில்ல ரங்கம்மா, அதை ராத்திரிக்கு எடுத்து வை. ராத்திரி நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்றேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயிறார சாப்பிட்ருக்கேன். ஆமா ராஜையா, லக்ஷ்மி நீ பாத்தியா? நாம கொடுத்து வச்சவங்க. அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு நண்பர்களாக இருக்காங்க.
உண்மைதாங்க. இன்னைக்கு அக்கா வீட்ல சமைச்சு சாப்பிட்டுட்டோம். நாளைக்கு நம்ம வீட்ல நாம சமைக்கலாம். இருக்கிறத வச்சுதான் நாளைக்கு நாம 4 பேர் நம்ம வீட்ல சாப்பிடலாம். கண்டிப்பா நாங்களும் வரோம் லக்ஷ்மி. கிராமத்தோட அருமையே அதுதானே. யார் வீட்லயும் அவங்க சமைச்சதை அவங்களே சாப்பிட மாட்டாங்க. எல்லாருக்கும் கொடுத்து பங்கு போட்டு தான் சாப்பிடுவாங்க. சரி வாங்க, வயிறார சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்படியே திண்ணையில் உக்காந்து அந்த மழையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே கதை பேசிக்கிட்டு இருக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல டீயா போட்டு குடிப்போம். அன்னைக்கு இருட்டாக ஆரம்பிச்சது. மழை விட்ட பாடில்ல. வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு மண்ணெண்ணெய் விளக்கை ஏத்தி வச்சாங்க. அந்த விளக்கோட வெளிச்சப்பட்டு அவங்க 4 பேருடைய முகமும் நல்லா பளிச்சுன்னு தான் இருந்துச்சு. அவங்க மனசுக்குள்ள சோகம் இல்ல, கஷ்டம் இல்ல, எந்த ஒரு பொறாமையும் இல்ல, சுயநலமோ இல்ல. கிராமத்து வாழ்க்கையில இதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒருத்தங்க வீட்டுல ஒருத்தங்க சமைச்சு அவங்களே சாப்பிட மாட்டாங்க. அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்து சாப்பிடுவாங்க. இல்ல அவங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கும் வயிறார சாப்பாடு போட்டு கூடவே உக்காந்து இவங்களும் சாப்பிடுவாங்க. எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறதுல நாமளே சாப்பிட்டு சந்தோஷப்படக்கூடாது. அது கஞ்சியோ கூழோ இன்னொருத்தங்களுக்கு கொடுத்து கூடவே உட்காந்து சாப்பிடுறதுல தான் சுகமே.